காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 47 பேர் உயிரிழப்பு, 22 பேர் காயம். தாக்குதலில் அழிக்கப்பட்ட வீடுகளின் இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரம். மதுவிலக்கு அமலில் உள்ள பீகாரில் போதையில் தள்ளாடியபடி பள்ளிக்கு வந்த தாளாளரும் ஆசிரியரும் கைது. இருவரையும் கைது செய்ய வந்த காவலரும் மது போதையில் இருந்ததால் கிராம மக்கள் வாக்குவாதம். வயநாடு மக்களவைத் தொகுதி, செலக்கரா மற்றும் பாலக்காடு சட்டமன்ற தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. இடைத்தேர்தலில் களம் கண்ட பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியை போன்று வெற்றி பெறுவாரா என்று எதிர்பார்ப்பு. நாமக்கல் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வகுப்பெடுக்க ஆசிரியர்கள் இல்லாத அவலம். ஒரு ஆசிரியர் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஆசிரியர்களை நியமிக்க கோரி பள்ளி சிறுவர்கள் பள்ளி முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம். ஆசிரியர் ஈராசிரியர் பள்ளிங்கிறாங்க. எங்களோட கோரிக்கை, எங்களுடைய எதிர்கால லட்சியம் ஒரு வகுப்பு ஒரு ஆசிரியர். ஆனால் இவங்க ஒரே ஆசிரியரை தொடர்ந்து அனுப்பி 2 வருஷமாக கச்சம் இல்லாமல் பிள்ளைங்களோட கல்வித்துறை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. கட்டடம் கேட்டால் கட்டடமும் இல்லைங்கிறாங்க. அதை கண்டித்து இன்னைக்கு பிள்ளைங்களை உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து சும்மா இருக்கிறதுக்கு வெளியவே சும்மா உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிடுறோம். செங்கல்பட்டு மாவட்டம் காரணை அருகே விவசாய நிலம் அருகே உலாவிய 3 குந்தலைகளில் ஒன்று பிடிக்கப்பட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. வடிகால் கால்வாயில் தப்பியதாக கூறப்படும் 2 முதலைகளை தேடி வருவதாக வண்டலூர் உயிரியல் பூங்கா ஊழியர்கள் தகவல். திருக்கழுக்குன்றம் அருகே பல் மருத்துவ மாணவன் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை. மாணவன் உடலை கைப்பற்றிய திருக்கழுக்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை. காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே என்ஜின் கோளாறு காரணமாக நின்ற சரக்கு ரயில். ரயில்வே ஊழியர்கள் பழுதை சரி செய்ததை அடுத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு புறப்பட்டு சென்றது. கட்சியின் நிர்வாகிகளை உளவு பார்ப்பதற்காக பல்வேறு கட்சிகளுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவது குறித்த கேள்விக்கு சீமான் தகவல். நடிகர் ரஜினிகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் சீமான் விளக்கம். நாங்க தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்க தான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உளவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியல. நீங்கள் போய் அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்கள் ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளவுதான். அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக. சத்தீஸ்கரில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை. 10 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து AK-47 உள்ளிட்ட துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தெலுங்கானாவில் வீட்டின் முன்பு சார்ஜ் ஏறிக்கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்த மின்சார ஸ்கூட்டர். டிக்கியில் வைத்திருந்த ரூபாய் 2 லட்சம் எரிந்து சேதமானதாக தகவல். சட்டமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்களை சேதப்படுத்தியது தொடர்பான வழக்குகளில் 7 பேரை கைது செய்தது மணிப்பூர் காவல்துறை. கடந்த 11ஆம் தேதி மாயமான குழந்தைகள் உட்பட 6 பேர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை சூறையாடிய புகாரில் போலீசார் நடவடிக்கை. ஒசூரில் வழக்கறிஞர் அறிவாளால் வெட்டிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து 2வது நாளாக வழக்கறிஞர்கள் போராட்டம். ஒசூர், திருப்போரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். கிண்டியில் அரசு மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து நடந்த விவகாரத்தில் இளைஞர் விக்னேஷின் ஜாமீன் மனு தள்ளுபடி. விக்னேஷுக்கு ஜாமீன் வழங்க போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் ரூபாய் 18.18 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிகழ்வில் அமைச்சர் தாமு அன்பரசன், TR பாலு, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பங்கேற்பு.
தமிழகத்தில் மழைக்காலம் முடியும் வரை மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. அரசு மருத்துவமனைகளில் அதிக நுழைவு வாயில்கள் உள்ளதால் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் நிகழ்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. வழக்கு தொடர்பாக மருத்துவமனை 10 நாட்கள் மூடி வைக்கப்பட்டு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அதற்கு அனுமதித்த மருத்துவர் மீது மருத்துவ கவுன்சில் புகார் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பேட்டி. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில் 2 ரயில் நிலையங்களில் நிற்காமல் சென்றதால் பரபரப்பு. ரயிலில் இருந்த பயணிகள் உடனடியாக அபாய சங்கிலியை பிடித்து இழுத்ததில் ரயில் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பயணிகள் ரயில் ஓட்டுநரிடம் வாக்குவாதம். ஓலா மின்சார ஸ்கூட்டர் நிறுவனத்திற்கு 6 மாதங்களில் 840 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. 500 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.